அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஊர் ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம செய்ய போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சுவையான டேஸ்டான பாரம்பரியமான ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்ய போகிறோங்க. இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலம் நம்ம முன்னோர்களில் நம்ம வீட்டில் எந்த பண்டிகை வந்தாலும் இந்த அதிரசங்கிறது நம்ம வீட்டில் கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு பலகாரங்க. இப்போ அந்த பலகாரம் நம்ம எண்ணெயில் சில பேர் செஞ்சு போட்டோன்னு பிரிஞ்சு போயிடும், ரொம்ப ஹார்டாக போயிடும். அது மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு பிரியாமல் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு நான் பச்சரிசி நல்லா க்ளீன் பண்ணி நான் 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருக்குறேங்க. எவ்வளோ நல்லா அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு உதிரியாக நல்லா கிடைக்குங்க. அரைக்கும் போது இந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்குதோ அந்த கப்பில் நீங்கள் அளவு அதே கப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி ஊற வச்சதை நம்ம கழிஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 7 ஏலக்காய், 2 சின்ன துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதிரசத்துக்கு இது சேர்த்துமே நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது போட்டோம்னா. இப்போ நம்ம அதே நம்ம அரிசி அளந்த கப்புலேயே அதே கப்பில் 2 கப்பு குண்டு வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பொடிச்சு வெல்லம் நல்லா பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க. அப்போ தான் அதிரசத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு நெய்யுங்க, தேவையான அளவு தண்ணிங்க. இப்போ நம்ம இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு நம்ம சுவையான அதிரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு அரிசி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம கொட்டிடலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசி இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா போட்டு நல்லா என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியை ஃபுல்லாக அந்த காட்டன் கிளாத்து உரியிற மாதிரி பரப்பி விட்டுருணுங்க. அப்போ தான் நமக்கு என்ன அரிசி அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா உபரி ஆகுங்க. அது இந்த அரிசியை பார்க்குறதுல பக்குவம் இருக்குது நமக்கு. நம்ம ஃபுல்லாக காய வச்சிடக்கூடாது, காயாமல் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அந்த எப்படி காஞ்சி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது நமக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா இது அப்படியே உணரட்டுங்க. உணர்ந்த பிறகு நம்ம எப்படி உங்களுக்கு இந்த அரிசியோட பக்குவம் பார்க்கணும், எப்படி அரைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேங்க நான். இப்போ நல்லா காயிட்டுது. இப்போ பாருங்கள், நமக்கு அரிசி நல்லா உணர்ந்துருச்சுங்க. இப்போ நமக்கு அரிசி நம்ம இப்படி கையில் தொட்டிட்டு இப்போ நம்ம ஒதுட்டோம்னா நமக்கு ஒரு 2-3 அரிசி மட்டும் நமக்கு கையில் ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம அரிசி காய வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இது நல்லா நமக்கு உணர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்போ நம்ம இது நல்லா ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எவ்வளவு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸாக அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு ஜலிக்கிற ஜாடி இருக்கும், அந்த ஜாடியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு போட்டுக்கலாங்க. நான் அரிசி மாவு ஜலிக்கிற ஜாடிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுங்கண்ணாக இருக்கிற ஜாடி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அதில் தான் மாவு ஜலிக்கும் போது நைஸாக வருங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. அகலமான பாத்திரம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நமக்கு வெளியே தெரிக்காது. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கிற அரிசியும் நல்லா அரைச்சி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லா அரிசியும் நம்ம மாவாக அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவு நல்லா என்ன பண்ணணும்னா நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா ஏலக்காய் சுக்கெல்லாம் அரைச்சிருக்கிறோம்ல, அதாவது லாஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாவு என்ன பண்ணணும், இப்போ நல்லா அமுத்தி விட்டுறணும். ஏன்னா இது எக்காரணத்துக்கு மாவு வர வரன்னு காஞ்சி போகக்கூடாதுங்க.
அப்படி மீதி காஞ்சி போச்சுன்னா நமக்கு வந்து அதிரசம் வந்துட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு மாவு வந்து நல்லா வந்து அரைச்ச உடனே நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு நம்ம உடனே வந்துட்டு பாவு காய்ச்சி மாவை பிசைஞ்சு வச்சிடணும். மாவு வந்துட்டு எக்காரணத்துக்கு கொண்டு காய விடக்கூடாதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அமுத்தி விட்டாச்சுங்க. இப்போ இந்த அமுத்தி விட்ட மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு தேவையான சக்கரை பாவு வந்து காய ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு சக்கரை பாவு காய வைக்கணுங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெல்லம் வந்துட்டு ஒரு பேனில் வந்து போட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கப்பில் வந்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரையணுங்க. கரைஞ்ச பிறகு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து நம்ம வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அதிரசத்துக்கு எப்படி வந்து பாவப்பதம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இது நல்லா கரைட்டுங்க. நமக்கு வந்துட்டு வெள்ளை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறணுங்க. நல்லா கரைஞ்சிடணும். இப்போ நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த கரைஞ்ச வெள்ளைப்பாகை வந்துட்டு நல்லா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு அந்த ஜாலி நின்றுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை வந்து மறுபடியும் வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு அந்த பாவு வந்து பேனில் வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்துட்டு பாவு பதம் வேணும். அதுக்காக வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் பக்கத்தில் வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறேங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம வந்து பாவு பதம் பார்க்குறதுக்காக வந்து தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம வந்து 2 டைப்பை வந்து பாவு பதம் பார்த்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம வந்து கையிலேயே வந்து பார்த்துக்கலாங்க. இன்னொன்று வந்து தண்ணியில் போட்டு நம்ம வந்து பார்க்குற பதம் வந்து ஒன்று. இப்போ நமக்கு பாவு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு தண்ணி பிடிச்சி வச்சுட்டுங்க. அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பாவு வந்து விட்டுட்டுங்க. நம்ம வந்துட்டு அந்த பாவு வந்துட்டு நமக்கு கரையாமல் உருட்ட முடியுதான்னு பார்க்கணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு உருட்ட முடியணும். நமக்கு வந்து கரெக்டான பதம் வந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பாவில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. ஒரே முட்டை மாவு வந்து போட்டுற வேண்டாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க. இப்போ ஆட் பண்ணி கலக்க நமக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? நான் சொல்கிற பக்குவத்தில் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் வராது. நமக்கு மாவு போட்டு நல்லா கலரு நல்லா வாசனை செமையாக வருதுங்க. ஏன்னா நம்ம ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்துட்டு வாசனை கம்மன்னு வருது. இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சுங்க. இந்த கலந்த மாவு வந்துட்டு நம்ம வந்து சக்கரை பாகு ஃபில்ட்ரு பண்ண நான் அதே பாத்திரத்தில் நான் போட்டு வச்சிட்றேங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து உப்பு வந்து உடனே வந்து அதிரசம் செய்ய முடியாது. இது வந்து ஒரு நாள் கழிச்சு தான் செய்ய முடியும். மாவு பாருங்கள், இப்போ நமக்கு எவ்வளவு லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து இறுகி இருக்கும். நம்ம வந்து ஒரு டைம் பிசைஞ்சு நம்ம அதிரசம் வந்து தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்கள், அதிரசம் மாவு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா வந்துட்டு ஹீட் குறைஞ்சி நல்லா வந்துட்டு ஊறணுங்க. ஒரு நாள் கழிச்சு தான் அதிரசம் தட்டி போட முடியும். இப்போ இந்த மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாங்க. நெய் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் எது இருந்தாலும் வந்துட்டு மேலே வந்து இப்படி போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்துட்டு மாவு வந்து மேல் மாவு வந்து காயாமல் இருக்குங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுருணும். இது வந்துட்டு நம்ம நல்லா வந்து தட்டத்தை போட்டு கப்புன்னு மூடி வைக்கக்கூடாது. பாதி அளவு வந்து ஓப்பன் இருக்க மாதிரி தான் மூடணும். இல்லை வந்து காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா மேலே வந்து கட்டி விட்டுறணும். ஏன்னா இது நம்ம ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக வெளியே போகணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பிளேட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டாம். பாதி ஓப்பன் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு காட்டன் கிளாத்து போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா ஊறின பிறகு நாளைக்கு அதிரசம் வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க.
நான் வந்துட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தேன். நான் ஒரு நாள் விட வந்து இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா 2 நாள் நான் ஊற வச்சுருக்குறேங்க. மாவு பாரு நமக்கு எவ்வளோ நல்லா வந்து இறுகி இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு மாவு நல்லா வந்துட்டு இறுகி இருக்கணும். நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா வந்து நல்லா வந்து இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பார்த்தீங்களா. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாவு எடுத்து போட்டு சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. நமக்கு வந்து எந்த சைஸில் வந்து நம்ம அதிரசம் போடுறோமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு உருட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வந்து அடுப்பு பற்றி வச்சுருக்குறோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு வந்துட்டு நம்ம வந்து அதிரசம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் அதிரசம் தட்டுறதுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த கோல்டு வின்னர் ஆயில் பேப்பரே வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கலாம். இல்லை வந்து வேறு பேப்பர் பாலித்தீன் கவர் இருந்து எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த கவரில் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த அதிரச மாவு வந்துட்டு வச்சு மேலே வந்து லைட்டு எண்ணெய் தடவி நம்ம வந்து எந்த அளவுக்கு ரவுண்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டிக்கணுங்க. தட்டி எடுத்துக்கங்க. நம்ம தட்டி ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே போடுறதுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை வந்துட்டு ஆயிலில் போட்டுடலாங்க. ஒவ்வொன்றும் இது போட முடியுங்க. நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு ஒரே மட்டும் 2-3 போட்டுறக்கூடாது. வெந்து அப்படி மேலே வேணுங்க. அப்படியே அந்த எண்ணெயை வந்து ஊற்றி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு அந்த பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துடுங்க அதிரசம். நாம் அப்படியே நமக்கு வந்துட்டு எப்படி வருது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கணும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் வந்து எண்ணெயில் பிரியாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வந்துட்டு மீதி இருக்கிறது தட்டி வச்சுருக்கிறதையும் நம்ம வந்து அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாங்க. அப்போ நான் கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரம் வச்சுங்காட்டி வந்துட்டு ஒரு 2 போட்டுக்கிட்டேன். பார்த்துங்க பலூன் மாதிரி உப்பி வரணும். நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது செம்ம வாசனையாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி வந்துட்டு ஒரு வாட்டர் கண்டி வச்சு இப்படி அமுத்து பிடிச்சோம்னா நமக்கு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதிரசத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. எனக்கு கம்முன்னு அதிரசம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா அதிரசத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான நல்லா சாஃப்டான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் வந்துட்டு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா செம டேஸ்டான சாஃப்டான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.